ஒரு 12 மணி நேரமா நடந்துகிட்டு இருந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை இப்போ ஒரு புதிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறதா இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவர் நாடாக இருந்த கட்டாரும் பாகிஸ்தானும் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்துல நேத்திருந்து சுமார் ஒரு 12 மணி நேரமா நடந்து இன்றைக்கு அதிகாலையில், அதாவது 22ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2026 அதிகாலையில தான் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மூலமா இன்னும் 60 நாட்கள்ல ஒரு முக்கியமான ஃபைனல் அக்ரிமெண்ட் முடிக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப்பை இரு தரப்பும், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கே முடிவுக்கு வரலன்றாலும் இன்னும் 2 மாசத்துல இது முடிவுக்கு வரணும்ங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த திட்டம் கூட இல்லாம தான் பல பிரச்சனைகளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சந்திச்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல ஒரு உயர்மட்ட அரசியல் குழுவையும் அதுக்கு கீழே ஒரு சிறிய குழுவையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த உயர்மட்ட அரசியல் குழு இந்த பேச்சுவார்த்தையை கண்காணிக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சிறிய குழு என்ன செய்யும்னா, அணுசக்தி பிரச்சனை, பொருளாதார தடைகள், அதோட இந்த வேற ஏதாவது பிரச்சனைகள் நடந்தா அது எல்லாத்தையும் எப்படி தீர்க்கிறங்கிற ஒரு சம்பந்தமான ஒரு நடவடிக்கைகளை செய்யும். அடுத்ததா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா நாடுகள்ல கப்பல்ல போக்குவரத்தும் சரியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த 2 நாடுகளுக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்டை உருவாக்கி இருக்காங்க. அதே போல லெபனான்ல எந்த ராணுவ மோதலும் அதிகரிக்காம அதை கட்டுப்படுத்துறதுக்காக டீகன்ஃப்ளிக்ஷன் செல்ங்கிற ஒரு பிரிவையும் உருவாக்கி இருக்காங்க. இப்ப அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை தொடரணும்டா அதுக்கு ஈரான் ஒரு சில நிபந்தனைகளை ஏற்கனவே கொடுத்திருந்துச்சு. அது எல்லாமே ஈரானுக்கு இப்ப கிடைச்சிட்டா என்று பார்த்தா எஸ், ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டு தான் சொல்லணும். உதாரணமா சொல்ல போனா அந்த ஈரான் நிறைய விஷயங்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு வாரதுக்கு முதல்லையே நடக்கணும்ங்கிறத சொல்லியிருந்துச்சு. அதுல இப்ப என்ன நடந்திருக்குண்டா, ஈரான் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற தடைகளை நீக்கணும்ங்கிறது தான் ஈரான் ஏற்கனவே முன் வச்சிருந்த ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இப்ப அந்த பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கிருக்காங்க. அடுத்ததா முடக்கப்பட்டிருந்த ஈரான் ஒரு சில முதலீடுகளை அமெரிக்கா விடுவிக்கணும்ங்கிறது தான் அவங்களோட அடுத்த ஒரு கோரிக்கையா இருந்துச்சு. அதே போல அமெரிக்கா இப்போ அதையும் விடுவிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் முதலீடுகளை விடுவிச்சதால ஒரு சில அபிவிருத்தி திட்டங்கள் ஈரான்ல இப்பவே ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்கிறத ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அதை அறிவிச்சு உறுதிப்படுத்தியிருக்காரு. அடுத்ததா இந்த லெபனான்ல நடக்கிற ராணுவ மோதலை முற்றுமுழுதான் நிற்பாட்டணுங்கிறது தான் ஈரான் சொல்லியிருந்த அடுத்த ஒரு விஷயம்.